ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து உங்களுக்கு 1,00,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 7th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபஷனரி ஆஃபீஸர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், எஸ்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் தான். ஸோ ஆனால் அவங்க வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெப்சைட்லேயே கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலிமா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஐபிபிஎஸ்ங்கிறது வந்து பார்த்தோன்னா பேங்கிங் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்க மூலிமா தான் வந்து கண்டக்ட் பண்ணி வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ எஸ்டிஎஃப்சி பேங்க்குமே வந்து ஐபிபிஎஸ் மூலிமா தான் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலிமா தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொபஷனரி ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து பர்மனன்ட் ரோலில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 7th பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்போ இருக்குன்னா உங்களுக்கு மார்ச் மந்த் வந்து பாருங்கள் டென்டேட்டிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் மந்த் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் எந்த ரோலில் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருங்கிற ரோலில் தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராவோ இல்லைனா டெப்டி மேனேஜரோ சீனியர் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இருக்கும். எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். எனி டிகிரி தான். மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 1 இயர்னாச்சும் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கலாம். அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இயர்னாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து பேங்கிங்லேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி இந்த மாதிரி இதில் நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 35 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன பத்தில அதாவது உங்களுக்கு 10th 12th அதுக்கப்புறம் நீங்கள் 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்குது. அது வந்து 6 மந்த் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து அந்த பீரியட் ஆஃப் இந்த ப்ரொவேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் ஜாப் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியானே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்தியாக்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்கள் லொக்கேஷன்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள், ஸோ மினிமம் ஒரு 3 லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு 12 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த 3 லேக்ஸுங்கும் போது உங்களுக்கு மினிமம் வந்து 25,000 பர் மந்த் சேலரி வந்து வரும். அதிகபட்சமாக 1 லட்சம் வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா உங்களோட பேசிஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ்னே கொடுத்துருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூமே வந்து இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான நெகட்டிவ் மார்க் எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்லாம் பே பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோலேருந்து, சிக்னேச்சர்லேருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆல் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ரூ. 479 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. 7th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து பாருங்கள் hdfcbank.com கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணணும். அது வந்து பாருங்கள் ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் கீழே இருக்குது. அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் இருக்கும். 1 ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ்லேயே நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனா 1/4th வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். அதாவது 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு கால் லெட்டர்லாம் வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.